குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ரேஷன் ஷாப் இன்டர்வியூவில் கேட்ட மொத்த கொஷினுடைய தொகுப்பு தான் இது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கூட்டுறவுத்துறை அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் யாருன்னா KR பெரிய கருப்பன். கூட்டுறவு நிறுவனத்தினுடைய பெயர்கள் என்னென்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள், பிரதம கூட்டுறவு பண்டகசாலை, வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள். இப்போது இதில் இருந்து ரேஷன் கடை அப்படின்றது எந்த கலரில் பெயிண்டில் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ப்ளூ கலரில் எழுதியிருக்கும். கூட்டுறவு கடன் சங்கம் நியாய விலை கடைன்றது ஒயிட் கலரில் நம்மளுக்கு எழுதியிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு டைப்ஸ் வந்து நிறைய கேட்டுகிட்டே இருக்கிற ரிப்பீட்டட் இது. PHHRICE அப்படின்னா RICன்றதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைஸ்ன்றது ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, PHHSனால் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, முன்னுரிமை இருக்கிறவங்களுக்கு. இதில் 35 கிலோ அரிசி கிடையாது, மற்ற பொருள் வந்து கொடுப்பாங்க. PHHAAY அப்படின்னா ஆல் அதர் ப்ராடக்ட்ஸ், இதே ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, ஆல் அதர் ப்ராடக்ட் 35 கிலோ அரிசி கொடுப்பாங்க, ப்ளஸ் மற்ற ப்ராடக்ட்டும் கொடுப்பாங்க. அடுத்து NPHH அப்படின்னா அப்படின்றப்போ நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுவும் PHHAAY அப்படின்றதனுடைய சேம் தான் இதுவும். அடுத்து இதில் எஸ் அப்படி இருக்குது இல்லைங்களா, எஸ்ன்னா சுகருன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது சர்க்கரை அட்டை அப்படின்றது சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் வந்து அரிசி கொடுக்க மாட்டாங்க, வெறும் சர்க்கரை மட்டும் தான் கொடுப்பாங்க. NPHH NC அப்படின்னா நோ கமாடிட்டிஸ், எந்த பொருளும் கிடையாது. இவங்கள வந்து VIP கார்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா ஒன்லி அட்ரஸ் பர்பஸ்க்கு மட்டும்தான். நம்ம ஆதார் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அட்ரஸ்க்காக மட்டும்தான் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பொருட்கள் என்னென்னா இப்போ மேஜராக இருக்கக்கூடியது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அரிசி, கோதுமை, பருப்பு, சர்க்கரை, இன்னும் மண்ணெண்ணெய், இது எல்லாமே கொடுப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அரிசியில் பார்த்தோன்னா புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி கொடுப்பாங்க. இந்த அரிசியும் கோதுமை மட்டும்தான் விலை இல்லாதது, மிச்சதெல்லாம் வந்து காஸ்ட் இருக்குது. இப்போ இதில் வந்து வேறு என்னென்னலாம் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம குளிக்கிற சோப்பு, அதுக்கப்புறமா வந்து குளிக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது கூட கொடுக்குறாங்க. ரவை கொடுக்குறாங்க. இன்னும் வேறு என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா ரவை, சர்க்கரை, மண்ணெண்ணெய், இன்னும் ஒரு சில இன்னும் நகர இதுவில் இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு நிறைய பொருட்கள் வந்து கிராசரிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதா வந்து தெரியுது நம்மளுக்கு. சரி, அடுத்து பார்க்கலாம். உங்கள் ஏரியாவில் என்ன கொடுக்குறாங்கன்றதும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். விற்பனை இயந்திரத்தினுடைய பேர் என்னென்னா பாயிண்ட் ஆஃப் சேல். இந்த ரேஷன் ஷாப்னுடைய ஆப் ஒன்று இருக்குது. ஆப் என்னன்னா TNPDS. இதனோட ஃபுல் ஃபார்ம் வந்து தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இதில் வெப்சைட் வந்து www.tnpds.gov.in. கஸ்டமர் கேர் வந்து 1967. ஒர்க்கிங் டேஸை பார்த்தோம் அப்படின்னா மந்த்து ஸ்டார்டிங்கில் வர 2 ஃப்ரைடே வந்து லீவு, அடுத்து மந்த்து லாஸ்ட்டில் வரக்கூடிய 2 சண்டே வந்து லீவு, மற்ற நாள் எல்லாமே இருக்குது. ஓகே, தேங்க்யூ.